வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு சட்னி ரெசிபி தான். 5 நிமிஷத்தில் அட்டகாசமான ஒரு சட்னி. தக்காளி விற்கிற விலையில் தக்காளி சட்னி பண்ண வேண்டாமேன்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பரான ஆல்டர்னேட்டிவ். ஏன்னா அதை விடவே டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடியும் நீங்கள் செய்யலாம். இட்லி, தோசை, பொங்கல், பஜ்ஜி, போண்டா, வடை இப்படி எது கூடவும் இந்த சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னியை தேங்காய் போட்டும் செய்யலாம், தேங்காவே இல்லாமையும் செய்யலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை பெரிய வெங்காயமே போட்டுக்கலாம். பெருசாக இருந்தால் ஒரு வெங்காயம், கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்குங்க. ஒரு 4 பச்சை மிளகா, 4-5 பல் பூண்டு, ஒரு இன்ச் அளவு இஞ்சி. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகா சேர்த்து கூட லேசாக ஒரு கண்ணாடி பதம் அளவு வதக்கினா போதும். ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்து வதக்கி இதை தனியாக எடுத்து ஆற வச்சு மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 100 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நல்லா இது ஏற்கனவே இது வறுத்த வேர்க்கடலை தான், இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு தடவை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா அது நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் உங்களுக்கு. ஸோ அதை ஒரு 2 நிமிஷம் அந்த சூடான பேனில் அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது தோல் இல்லாமலும் போட்டுக்கலாம், தோலோடையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு சட்னி வெள்ளையாக வேணும்னா தோல் இல்லாமல் எடுத்து அரைச்சிக்கிங்க. இல்லை கொஞ்சம் கலராக இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க தோலோடு கூட போட்டு அரைச்சிக்கலாம். பட் நான் இந்த வெள்ளை சட்னிங்கிறதுனால தோல் இல்லாமல் இருக்கிறத ப்ரிஃபர் பண்ணுறேன். இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம முதல்ல வதக்கின எல்லாத்தையும் ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி தேங்காய் போட்டு செய்கிறேன். தேங்காய் மட்டும் இல்லாமையும் இதே சட்னி இதே மாதிரியும் நீங்கள் செய்யலாம். 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், கொஞ்சமாக தேங்காய் போட்டாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம வறுத்த வேர்க்கடலை இல்லையா, அதுவும் கொஞ்சம் ஆறிடுச்சு. ஸோ அதை இப்போ சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, உடைச்ச கடலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்த்துடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு. இந்த சட்னி கொஞ்சம் திக்காகவும் இருக்கலாம், நீர் சட்னி இதுன்னு தான் இதுக்கு பேர். இதில் எவ்வளோ தண்ணி ஊற்றி தின்னாக செஞ்சிங்களா இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் உங்கள் இஷ்டம், அது திக்காக வச்சுக்கலாமா இல்லை மீடியமாக வச்சுக்கலாமா இல்லை கொஞ்சம் தண்ணி சட்னியாக வச்சுக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சியில் ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை ஒரு சுற்றிட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி அந்த காம்போடு நல்லா சுத்தமாக கழுவிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு டம்ளர் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சட்னி அரைச்சாச்சு. நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்ச சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது. இப்போ இந்த கிண்ணத்தில் 1/2 கப்பு தான் நம்ம அரைச்சிருக்கோம் சட்னி. இப்போ மீதிக்கு நான் அந்த மிக்சிலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற்ற போகிறேன். இது இந்த அளவுக்கு கொஞ்சம் மீடியம் திக்னஸ், ரொம்ப தண்ணியும் இல்லை திக்கும் இல்லை, அப்படி நடுவில் இருக்கும். ஆக்சுவலி இன்னொரு 1/2 கப் தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். சில பேருக்கு இந்த தண்ணி சட்னி ரொம்ப பிடிக்கும். இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும், எந்த மாற்றமும் இருக்காது டேஸ்ட்டில். இப்போ ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். என்ன இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எங்கள் வீட்டில் சட்னியில் நல்லெண்ணெய் ஃப்ளேவர் இருந்தால், தூக்கலாக இருந்தால் எல்லாேருக்கும் பிடிக்கும். நீங்கள் வேணால் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு அவ்வளோதான். சிம்பிள் தாளிப்பு. எப்பயுமே நம்ம எல்லா சட்னிக்கும் போடுற மாதிரி போட்டுக்குங்க. அவ்வளோதான். இந்த எண்ணெய் நல்லா புரிஞ்சோன்னே அப்படியே தூக்கி சட்னியில் ஊற்றிக்கிங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான். நீங்கள் வீட்டில் கொஞ்சம் கெஸ்டெல்லாம் வரும்போது சட்னி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நிறைய தேங்காய் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த சட்னி செஞ்சுக்கிட்டிங்கன்னா 5லேருந்து 6 பேர் தாராளமாக சாப்பிடலாம். நல்லா ஊற்றி சாப்பிட்டா கூட 5 பேர் சாப்பிடலாம். அதனால் இந்த சட்னி எப்பயுமே இந்த வெங்காயம் அதிகமாக விற்கிற நாள் இல்லை தக்காளி விலை அதிகமாக விற்கிற நாளில் இந்த சட்னி உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும். அதை விட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, இட்லிக்கு, தோசைக்கு, பொங்கலுக்கு, பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு கூட இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான சட்னி. சுட சுட இட்லி மேலே நல்லா தாராளமாக ஊற்றி அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.